அரசியல், வாழ்வியல், சமூகம் மற்றும் கலை பண்பாடு தொடர்பான ஒரு சந்திப்பு. தமிழ் முரசத்தின் நேருக்கு நேர். வணக்கம் உறவுகளே, மீண்டும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்கின்றோம். இன்றைய நேருக்கு நிகழ்ச்சியில் இரண்டாம் பாகத்தில் வேறொரு விடயத்தோடு நாங்கள் பேச இருக்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் சொன்னது போலவே இன்றைய இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் நாங்கள் அண்மையில் டிசம்பர் மாதம் ஒரு கணிசமான அளவு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 5 அல்லது 5 7 விமானங்கள் விபத்து அல்லது இயந்திர கோளாறுகளுக்கு உள்ளாகி ஒரு பெரும் அச்சத்தை மக்களுக்கு தந்திருக்கின்றது. அதாவது விமான பறத்தலில் பயணிப்பதில் ஒரு அச்ச நிலையை உருவாக்கி இருக்கின்றது. அது தொடர்பாக அண்மையில் வந்த சில செய்திகளிலும் விமான நிறுவனங்களில் அந்த விபத்துகளின் பின்னதாக 30,000க்கு மேற்பட்ட மக்கள் தங்களுடைய பயணங்களை நிறுத்தி இருப்பதாக கூட சொல்லப்படுகின்றது. ஆக இந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் என்பது ஒரு பெரிய ஒரு பயமுறுத்தலை மக்களுக்கு தந்திருக்கின்ற இந்த விமான பறத்தலில் இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இங்கே பேச இருக்கின்றோம். விமான பறத்தல் என்பது பேச வேண்டும் என்று சொன்னால் அதில் துறை சார்ந்த அதில் அனுபவம் உள்ளவர்களோடு பேசினால்தான் பொருத்தமாக இருக்கும் என்பதற்காக நாங்கள் இன்றைய கலையகத்திற்காக ஒருவரை அழைத்து வந்திருக்கின்றோம் இந்த விடயம் தொடர்ந்து பேசுவதற்காக. அவர் வேறு யாருமில்ல, ஏற்கனவே நோர்வே வாழ் மக்களுக்கு மிகவும் அறிமுகமானவர் விமலன் சூரியமூர்த்தி அவர்கள். இவர் ஒரு விமான நிறுவனத்தில் கேப்டனாக, அதாவது ஃப்ளீ கேப்டனாகவும் இன்ஸ்ட்ரக்டராகவும் பணிபுரிகின்றார். அவரை பற்றிய அறிமுகம் அவரை தொடர்ந்து பேசலாம். முதலில் நாங்கள் தமிழ் முரசத்தின் சார்பிலும் நேர்கள் சார்பிலும் அவரை கலையத்திற்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் விமலன். வணக்கம் அண்ணா. ஒரு நீண்ட இடவெளியும் பின்னால் நாங்கள் நேரடியாக சந்தித்துக் கொள்கிறோம் வேறொரு துறை பற்றி பேசுவதற்காக. கண்டிப்பாக. அந்த வகையில் இன்று இந்த விடயம் பற்றி பேசுவதற்கு நீங்கள் வந்ததற்கு முதற்கண் எங்கள் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன் இந்த விடயத்தில் உங்களோடு நான் தொடர்பு சொன்னால், நீங்கள் நீண்ட காலமாக இந்த விமான பறப்பில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறீர்கள், செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் இது பற்றி பேசும்போது உங்களுடைய அனுபவங்களை நாங்கள் உள்வாங்குவதும் நேர்கள் அது பற்றி தெளிவு பெறுவதற்கும் இலவாக இருக்கும். அந்த வகையில் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை நாங்கள் நேர்களுக்கு தந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக. என்னுடைய பெயர் விமலன் சூரியமூர்த்தி. வெல்வெட்டுத்துறை பிறப்பிடமாக கொண்டு வந்த நான் இப்போ நோர்வே கிளோஃப்தால வாழ்ந்து வர்றேன். என்னுடைய விமான பயணம் நான் ஆரம்ப காலத்தில் ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் தான் வேலை செஞ்சேன். ஒரு 4-5 வருஷம் அதை செஞ்சுட்டு நான் ஒரு விமானி ஆகணும் என்ற ஒரு விருப்பம். அந்த துறையில் இறங்கி நான் கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமாக நான் பறந்து கொண்டிருக்கிறேன். நோர்வேஜன், நீங்கள் சொன்ன மாதிரி நோர்வேஜனில் கேப்டனாகவும் இன்ஸ்ட்ரக்டராகவும் செக்கராகவும் வேலை செஞ்சுட்டு வரேன் நான். இப்போ அவை நீங்கள் தனியாக கேப்டன் மட்டுமன்று இல்லாமல் அந்த மெக்கானிசமும் தெரிஞ்ச ஒரு அனுபவம் உள்ள ஒரு ஆள் என்பதால் இதில் நாங்கள் பேசுவதற்கு நிறைய விஷயம் இருக்குது, கணக்காக இருக்குது. அதற்கு முன்னதாக ஏன் கேப்டன், ஏன் விமானம்? விமானம் எதற்கென்று சொல்ல போனால், உண்மையில் நாங்கள் கொஞ்சம் பின்னுக்கு போகணும். 1989-90ஆம் ஆண்டு நாங்கள் ஸ்ரீலங்காவிலிருந்து நாங்கள் அகதிகளாக கப்பலில் வலிக்கிட்டாங்க. போர் சூழ்நிலையில் நாங்கள் ஒரு கப்பல் பயணம், ஒரு சின்ன ஒரு கப்பல் தான். அதில் ஒரு 60 பேருக்கிட்ட நாங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து இந்தியாவுக்கு வலிக்கிட்டாங்க. அது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் ஓட்டி போகிற வழியில் ஒரு டெக்னிக்கல் ஒரு பிரச்சனை, ஒரு அந்த கப்பலுக்குரிய இன்ஜின் பழுதாகிவிட்டது. அப்போ அந்த கப்பல் இன்ஜினை எப்படி திருத்துவது என்பது அந்த ஓட்டிக்கு தெரியவில்லை. அது நேரம் நேவிகேஷன் என்று சொல்லுவார்கள், அந்த வழிகாட்டி நட்சத்திரங்களை வைத்து எங்கே இப்போ நிற்கிறோம், எங்கே போகணும், அதில் அது கூடிய அவருக்கு தெரியவில்லை. அதனால் நாங்கள் 7 நாட்கள் நடுக்கடலில் சாப்பாடும் தண்ணியும் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டாங்க. தத்தளித்த நிலை. முக்கால்வாசி பேர் அதில் உண்மையிலே உயிரிழந்தவர்கள். அதில் என்னுடைய தம்பி தங்கை நான் அந்த பயணத்தில் இழந்து விட்டேன். ஸோ அது நடந்தது பின் நாங்கள் நோர்வே சேர்ந்து விட்டோம். அது நான் வளர்ந்து
வரைக்கும் எனக்கு உண்மையில் ஒரு விருப்பம், இது வந்து திரும்ப நடக்கக்கூடாது என்ற ஒரு வெறி குறிக்கோள். ஆனால் வந்து நான் இன்ஜினியரிங் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் என்று விரும்பினேன். முதல் அதை படித்துட்டு தான் நான் அந்த கப்பல் கோளாறு என்பது வந்து ஒரு டெக்னிஷியல் இஷ்யூனுடைய இயந்திர கோளாறு என்பதனால அது பற்றியே நீங்க ஒரு கண்டிப்பா அதை முடித்து விட்டு விமானியாக நேவிகேஷன் போன்ற பல பாடங்களை எடுத்து படித்து விமானியாக இன்றைக்கு நான் இருக்கின்றேன். அது மட்டுமன்றி இப்பொழுது புதிதாக பணிபுரிய வருபவர்களுக்கான ஒரு வழிகாட்டியாகவும் பணிபுரிகிறீர்கள் இல்லையா? நல்லது. உண்மையிலே வந்து ஒரு குறிக்கோள் ஒன்று இருக்கிறது வந்து முக்கியம். நான் ஏற்கனவே சொன்னது போல இங்கே முதல் சந்திப்பிலும் குறிக்கோள் வந்து அந்த மனிதனை வந்து நிறைய விஷயங்களை கற்க வைக்கும், ஒரு தூண்டுதலை தரும். அந்த வேளையில் நீங்கள் ஆரம்பத்தில் பெற்ற அந்த அனுபவம், அந்த வடு, அதுக்கான ஒரு தீர்வு இப்பொழுது நீங்கள் செய்கின்ற துறையின் மூலம் திருப்திப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கின்றது. நல்லது விமல். நாங்கள் இந்த விமான பறத்தல் என்பது வந்து ஒரு உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயம். எங்கேயாவது டூர் போகணும்னு சொன்னால் சின்னன்லேயே வந்து நாங்கள் ஆய விமானத்தை பார்த்து தான் சந்தோஷப்படுவோம், இதில் எப்பாவது ஒருக்கா பறக்கணும்னு சொல்லி. இப்போ கிட்டத்தட்ட ஒரு அலுப்பு பிடிச்ச மாதிரியும் வந்துட்டுது. ஆனாலும் அந்த விடுமுறை விமானத்தில் போகிறோம்னு சொன்னால் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கேப்டனாக பொறுப்படுத்த போது அல்லது பறக்க வந்த போது அந்த முதல் அனுபவம் எப்படி இருந்தது? சந்தோஷம்தான், மகிழ்ச்சி. ஒரு தனி விமானத்தை நீங்களா இயக்க போறீங்க? என்னுடைய தனி பொறுப்பில் ஒரு விமானத்தை, அந்த விமானத்துக்குரிய க்ரூ என்று சொல்லுவார்கள், ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர், கேபின் பணியாளர்கள், அவர்கள் அதை விட்டு நம்முடன் பயணிக்கும் 190 உயிர்கள், அவர்கள் வந்து பெரிய ஒரு பொறுப்பு. ஸோ அது உண்மையில் வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம், நல்ல மகிழ்ச்சி. முதல் தடவை ஓடும்போது வந்து ஒரு பயம் வந்ததா அல்லது என்று சொல்ல முடியாது. அந்த பயத்தை விட இவர்களுக்கு அவங்க பக்குவமாக கொண்டு போய் இறக்கணும் என்றதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. இந்த நேரத்தில் வந்து ஒரு கேப்டனா நீங்கள் ஒரு விமானத்தை இயக்கும்போது உங்களுடைய முதல் விடயங்கள், அதாவது நீங்கள் அவதானிக்க வேண்டிய மிக மிக முன்னுரிமை கொடுத்து அவதானிக்க வேண்டிய விஷயங்கள் என்னவா இருக்கும்? நல்ல ஒரு கேள்வி. ஏனென்றால் இப்போ நாங்கள் ஒரு விமான பயணம் அன்றைக்கு வந்து எங்களுடைய வேலை வந்து கிட்டத்தட்ட 1 hour 1 மணித்தேலம் 1.5 மணித்தேலம் முன்னுக்கே துவங்கி விட்டோம். நாங்கள் கேப்டன், ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர், கேபின் க்ரூ எல்லாரும் வந்து மீட் பண்ணி நாங்கள் வந்து பல விஷயங்கள் நாங்கள் வந்து கவனம் செலுத்துவோம். அதில் முக்கியமானது வந்து விமானம் வந்து இந்த பயணத்துக்கு டெக்னிக்கல் ஸ்டேட்டஸ், அது வந்து ஆயத்தமாக இருக்கின்றதா, ஏதாவது பிழைகள் உண்டா என்று அதை முதல் நாங்கள் சரி பார்ப்போம். இரண்டாவது வந்து வெதர் வந்து இப்போ நாங்கள் வெளிக்கிடும் இடம், நாங்கள் பயணிக்கும் இடம், பறக்கும் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய காலநிலை, அதெல்லாம் சரியாக இருக்கான்று நாங்கள் கவனம் செலுத்துவோம். டிபார்ச்சர் ஏர்போர்ட், நாங்கள் ஓஸ்லோலேருந்து வெளிக்கிற ஓஸ்லோ ஏர்போர்ட்டில் ஏதாவது வேலைகள் நடக்கின்றதா, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றதா, அல்லது நாங்கள் இறக்கும் இடத்தில் வந்து தரை வந்து ஏதாவது வேலை நடக்கிறதா அல்லது வழுக்குதா, வெதர் கண்டிஷனால ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் படிவா நாங்கள் செக் பண்ணிட்டு நாங்கள் எவ்வளவு பெட்ரோல், எவ்வளவு ஃபியூல் முக்கியமானது என்று நாங்கள் முடிவெடுப்போம். ஸோ பெட்ரோல் மட்டுமல்ல, இந்த 2 இறக்கிலையும் இருக்கக்கூடிய மோட்டர்களும் சரியா வேலை செய்யலாம். கண்டிப்பாக இதெல்லாமே வந்து நீங்கள் கவனிக்கும் போது ஏதாவது ஒரு லிஸ்ட் வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணுவீங்களா, இல்லாட்டிக்கு ஏதாவது ஒழுங்குமுறை இருக்கா, அதை நீங்கள் சரியாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி? எங்களுக்கு வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இருக்குது. விமானத்துறையில் வந்து எல்லாம் வந்து ஒரு செக்லிஸ்ட் மூலமாக தான் இருக்கும். இது எதற்காக என்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு விஷயம் கூட மறக்கக்கூடாது என்பதனால் நாங்கள் அந்த செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி அதை சைன் பண்ண வேண்டும். இந்த வேலையை நாங்கள் முடித்து விட்டோம் என்று நாங்கள் அது சைன் பண்ணால் தான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகலாம். இப்போ குறிப்பாக வந்து ஒரு விமான பறத்தலில் வந்து 2 மாலுமிகள் இருப்பார்கள், கேப்டன் இருப்பார்கள் இல்லையா, விமான ஓட்டிகள். அதில் வந்து ஒருத்தர் வந்து நீங்கள் செய்கிறது அவர் சரி பார்க்குறதும் அவர் செய்கிறது நீங்கள் சரி பார்க்குறதும் நடைபெறுமா, அல்லது வேலை பங்கீடுகள் அங்கே இருக்கா? மனிதர் என்றால் பிழைகள் விடுறது அது இயல்பு. ஸோ அதனால் தான் 2 பேரை அந்த இடத்தில்
அவர்கள் போட்டிருக்கிறார்கள், கேப்டன் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர். ஸோ 2 பேரும் வந்து இட்ஸ் பேக்கப் சொல்ல போனால் அவர் வேலையை அவர் சரியாக செய்கிறார்களா, என் வேலை நான் சரியாக செய்கிறா அவர் பார்த்து கொள்ளுவார். அதே நேரம் வந்து நாங்கள் பறக்கும் பொழுது ஒரு பைலட் தான் பறப்பார்கள், ஒன்றில் கேப்டன் அல்ல ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர். பைலட் ஃப்ளைங் என்று சொல்லுவாங்க. அடுத்தவர் வந்து பைலட் மானிட்டரிங் இருப்பார், எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி நேவிகேஷன் ரேடியோ கால்ஸ் எல்லாம் அவர் தான் செய்வார். அதே நேரம் வந்து பைலட் ஃப்ளைங் அவருடைய வேலைகள் வந்து அவர் கரெக்டாக செய்கிறாரா என்று கவனித்து கொண்டிருப்பார். இப்போ நீங்கள் ஒரு கேப்டனாக இருந்து கொண்டு உங்களோட பல பணியாளர்கள் அங்கே பயணிக்கின்றார்கள். அவர்களுக்கான நீங்கள் அறிவுறுத்தல்கள், அதாவது அட்வைசர்ஸ் அப்படியாவது நீங்கள் கொடுப்பீங்களா? அதாவது பயணிகளோடு அப்படி நடந்து கொள்ள வேணும் அப்படியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சொல்லுவீங்களா, அல்லது அவங்களாவே பார்த்துக்கொள்வார்களா? இது வந்து இப்போ ஒரு ஏர்லைன் லெவலில் வரைக்கும் கூடுதலாக எல்லாருக்கும் அது தெரிந்திருக்கும். அது அவர்கள் படிக்க வேண்டி இருக்கும், அதுக்குரிய ட்ரைனிங் கொடுப்பார்கள். ஸோ அவர்கள் பார்த்து கொள்வார்கள். பட் சில இடங்கள் புதுசாக வரும் விஷயங்கள் ஏதாவது நடந்தால் நாங்கள் அதை ஒன்று கூடி பேசிக்கொள்வோம். இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னர் விமான தயாரிப்புகள் ஏற்பட்ட போது வந்து சில பிழைகள் எல்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் மேம்படுத்தப்பட்டு திருத்தப்பட்டு புது விமானங்கள் வருகின்றது. இப்பொழுது நவீன தொழில்நுட்பம் நிறைந்த விமானங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றது. இதில் வந்து எப்படியான பாதுகாப்புகள் வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கின்றது நினைக்கிறீங்க? இப்போ முந்தைய பறந்த விமானங்களோடு ஒப்பிடும்போது இப்போ இருக்கக்கூடிய விமானங்கள் வந்து எப்படியான பாதுகாப்புகள் மேம்படுத்தப்பட்டிருக்கு? இந்த விமான துறையில் அவியேஷன் என்ற இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ஆக்சிடென்ட் கணக்காக நடந்தது. இப்போ ஒவ்வொரு ஆக்சிடென்ட்டையும் வந்து இந்த ஃபீல்டில் என்ன செய்யணும் என்றால் என்ன நடந்ததுன்னு ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவேணும். அதை பார்த்துட்டு அதில் என்ன பிழை, எதற்காக நடந்தது என்று அறிந்து கொண்டுட்டு அதுக்குரிய ட்ரைனிங், அதுக்குரிய இம்ப்ரூவ்மெண்ட், இப்போ அடுத்த ஏர்க்ராஃப்ட் செய்யும் பொழுது அல்லது ஒரு பைலட்டை ட்ரெயின் பண்ணும் பொழுது அதை வைத்துத்தான் பண்ணுவார்கள். அதனால் தான் நீங்கள் சொல்வது போல் பிளேன் டெக்னாலஜி வந்து நிறைய மாறி இருக்கு. பட் எவ்வளவு டெக்னாலஜி நீங்கள் உள்ள கொண்டு போனாலும் அதை ஆப்ரேட் பண்றது மனிதர் நாங்கள் தான். இன்னும் ரோபோ வரவில்லை. ஆக அந்த மேம்படுத்தல் என்று இருந்தாலும் வந்து குறிப்பாக அண்மையில் நடந்த விபத்துகளை பற்றி ஒப்பிட்டு பார்ப்போம். ஒரு விமான தாக்குதல் முதல் நடந்த விமான விபத்து என்பது வந்து ரஷ்யா ஒரு தவறுதலான செயற்பாடு என்று சொல்லப்பட்டாலும், அடுத்து நடந்த ஒரு விஷயமான வந்து அந்த விமான விபத்து வந்து பறவை தாக்குதலால் இடம்பெற்று என்று சொல்லப்படுகின்றது. இந்த பறவை தாக்குதலால் இடம்பெற்ற விபத்துகள் வந்து நிறைய நடைபெற்றிருக்கு ஏற்கனவே. அந்த விஷயங்களில் வந்து ஏன் இன்னும் மேம்படுத்தப்படாத ஒரு சூழல் இருக்கு? ஏன் அப்படியான சூழல் அமைகின்றது? பறவை தாக்குதல், இப்போ வானம் வந்து பறவைக்குரியது, சுதந்திரமான ஒரு இடம், எப்படி விமானம் மாதிரியே பறவைக்கு உண்மைதான். ஸோ அது நடத்தத்தான் நாங்கள் பிடித்து வருகிறோம். சவுத் கொரியாவில் நடந்த ஜூஜே ஆக்சிடென்ட் பற்றி தான் நீங்கள் சொல்கிறீர்கள். இப்போ என்னென்றால் அது என்ன நடந்தது என்றது வந்து 100% சொல்ல முடியாது. அதுக்குரிய இன்வெஸ்டிகேஷன் முடிந்த பின்பு தான் பிளாக் பாக்ஸ் என்று சொல்லுவார்கள். அதை எடுத்து அதில் வந்து எல்லாமே இருக்கும். பைலட் டு பைலட் கம்யூனிகேஷன், பைலட் டு கேபின் க்ரூ, ATCயோட பேசும் கம்யூனிகேஷன் ரெக்கார்டிங்கில் இருந்து அந்த ஃப்ளைட் டேட்டா, அந்த ஃப்ளைட் எங்கே நின்றது, எந்த வேகத்தில் போனது, எந்த உயரத்தில் நின்றது, என்னென்ன சிஸ்டம் வேலை என்னென்ன சிஸ்டம் வேலை எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதை வைத்து சரியான ஒரு என்ன நடந்தது என்ற முடிவு வந்து அவர் ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுவார்கள். அதை வைத்து தான் 100% சொல்ல முடியும். இருந்தாலும் நாங்கள் ஓரளவுக்கு நாங்கள் ஒரு யூகத்தில் சொல்லலாம் என்ன நடந்தது. அவர்கள் வந்து முதல் அப்ரோச், முதல் ரன்வேயில் இறக்கும் பொழுது ஒரு குருவி வந்து ஒரு இன்ஜினுக்குள் போயுள்ளது. அது போனவுடன் அவர்கள் வந்து மறுபடியும் மேலே அந்த விமானத்தை முயற்சித்துட்டு திரும்பி வரும் பொழுது
அவர்கள் வந்து அந்த லேண்டிங் கியர் என்று சொல்லுவாங்க, அந்த விமானத்தை இறக்கும் அந்த செல்கள் வந்து வெளியில் வரவில்லை. அதனால் அவர் செல்கள் இல்லாமல் இறக்கும் பொழுது இந்த ஆக்சிடெண்ட் நடந்தது. ஆனால் இப்படியான ஒரு சூழல், இப்போ நீங்கள் ஒரு கேப்டனாக இருக்கிறீங்க, இப்படி ஒரு சூழல் வந்தால் நீங்கள் எப்படி செயல்படுவீர்கள்? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ மற்ற துறைகள் பார்த்தீங்கன்னா ஒரு படிப்பு முடிந்து விட்டால் அவர்கள் வந்து அந்த துறை வாழ்க்கை முறையாக செஞ்சு கொண்டிருக்கலாம். விமானி என்ற துறை வந்து அந்த மாதிரி இல்லை. இப்போ நாங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து எங்களுக்கு 4 ட்ரைனிங் செஷன் கொடுப்பார்கள். 4 நாட்கள் நாங்கள் வந்து சிமுலேட்டரில் போய் நாங்கள் வந்து ட்ரைனிங் எடுக்க வேண்டும். எடுத்து செக் உண்டு, அந்த செக்கில் வந்து நாங்கள் பாஸ் பண்ண வேண்டும். இந்த ட்ரைனிங்கில் வந்து எல்லா விதமான பிழைகளும் வந்து நாங்கள் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பார்கள். இன்ஜின் உடைந்தால் என்ன பண்ண வேண்டும், ஒவ்வொரு சினாரியோ வந்து எல்லா விதமான இதுகள் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதே நேரம் வந்து நாங்கள் ஃப்ளைட்டில் கூடி எங்களை வந்து செக் பண்ணுவார்கள். எங்களுக்கு வந்து ட்ரைனிங் அதிகம். இதில் வந்து ஒரு டெஸ்ட் நாங்கள் பாஸ் பண்ணாடி கூட நான் பறக்க முடியாது. ஆனால் உங்களுடைய அந்த அனுபவத்தில் இப்படியான ஏதாவது ஒரு சம்பவம் நடந்த அல்லது அதுக்கான ஏதாவது சூழ்நிலை அமைந்திருக்கு? அந்த நேரங்களில் அதை நீங்கள் எப்படி கையாண்டுறீங்க? நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு பிழை வருதென்றால் அதை நாங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக் வேயில் வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணுவோம். எங்களுக்கு அதுக்குரிய செக்லிஸ்ட் உண்டு. கூடுதலான பிழைகளுக்கு என்ன சம்பவம், அதை எப்படி கையாண்டு ஒரு கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், நாங்கள் ஏவனஸ் என்ற நோர்த்ஸில் இருக்கிற ஒரு ஏர்போர்ட்டுக்கு பறந்து போய்க்கில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டம் ஃபெயிலியர் எங்களுக்கு. ஸோ அதே நேரம் வந்து ஏவனஸில் வந்து வெதர் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது விண்டர் டைமில். ஸோ அந்த பிரச்சனையோடு நாங்கள் வந்து ஏவனஸில் இறக்குறது எங்களுக்கு ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட். இதில் இந்த பிரச்சனையோடு இறக்குனால எங்களுக்கு என்ன நல்லது என்ன கூடாது என்ன மாதிரி பாதிக்கும் என்ற ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வேறு ஒரு ஏர்போர்ட்டுக்கு டைவர்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ ஒரு பறத்தலில் வந்து ஒரு கேப்டன், நீங்கள் ஒரு கேப்டனாக இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவுக்கு அதிகாரம் இருக்குது ஒரு சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு? ஒரு கேப்டன் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த விமானம் வந்து மூமெண்ட்டில் துவங்கிக்கல, அதில் இருந்து அந்த விமானம் வந்து பார்க்கிங் வரும் வரைக்கும் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் கேப்டனுக்கு தான். அதே நேரம் முடிவு ஃபைனல் டெசிஷன் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் கேப்டன்ஸ் டெசிஷன். பட் அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் இருப்பார்கள், ஏடிசி இருப்பார்கள், எங்களுடைய இன்ஜினியர் வந்து செட்காமில் நாங்கள் பேசக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனை நாங்கள் கேதர் பண்ணி அந்த இடத்தில் வந்து நாங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டியிருக்கும். பட் அதே நேரம் வந்து இப்போ ஒரு கார் போலதுன்னா பக்கத்தில் பார்க் பண்ணிட்டு துறந்து பார்க்கலாம், அப்படி செய்ய முடியாது. ஸோ எங்களுக்கு நேரம்ன்றது வந்து ஒரு லக்ஷரி. எங்களுக்கு நேரம் கரெக்டாக இருக்காது. ஒரு குறிய நேரத்தில் வந்து ஒரு பிரச்சனையை வந்து நாங்கள் வந்து இருக்கும் இன்ஃபர்மேஷனை வச்சு நாங்கள் வந்து அதை சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சூழ்நிலை உருவாகும் போது வந்து அந்த சூழ்நிலையை வந்து நீங்கள் அந்த டவருக்கு தெரிவித்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லையா? ஆமாம். இப்போ அங்கே இருந்து வந்து ஏதாவது உங்களுக்கு அழுத்தங்களும் வரலாம். அதாவது நீங்கள் இங்கே இறக்க வேணாம், அங்கே போங்க, அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. கண்டிப்பாக அது நேரம் வந்து இப்போ ஒரு பதட்டமான சூழல் வரும்போது பயணிகள் எல்லாம் வந்து மிக பதட்டமாக இருப்பாங்க இல்லையா? இப்போ அண்மையில் நடந்த அந்த இப்போ இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க பயமாகவே இருக்குது. என்னன்னு சொன்னால் உள்ளுக்கு நடக்கிறதையும் படம் எடுத்து வெளியில் போடுறாங்க. அப்போ முன்ன வரது செய்தியாக வாய்ச்சா அது மறந்து போயிடும். படங்களாக வரும்போது அது பயம், திருப்பி ஃப்ளைட்டில் போகிறதே பயமாக இருக்குது. அப்போ அந்த பதட்ட சூழல் வந்து உங்களை எப்படி அது உள்வாங்க போவிக்க பண்ணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு கேப்டனாக வந்து நீங்கள் அதில் வந்து கவனம் சிதறாமல் அதை அந்த முடிவை வந்து எடுக்கக்கூடிய தைரியம் அப்படி உங்களுக்கு வருது? நாங்கள் பார்த்தீங்களென்றால் எங்களுக்கு ட்ரைனிங் தான், இது ஃபுல் ட்ரைனிங் தான், எங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங் தான். நாங்கள் பயம் என்றது வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் அந்த வேலையில் இறங்கிக்கல வந்து அது இருக்காது எங்களுக்கு. நாங்கள் எங்களுடைய வேலை வந்து A to B வந்து நாங்கள் எவ்வளவு சேஃபாக அந்த ஃப்ளைட்டையும் பேசஞ்சரையும் நாங்கள்
கொண்டு போகணும் தான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரைக்கில் வந்து அது வந்து எங்களுக்கு வந்து ட்ரைனிங் தருவினம். ஸோ அதனால் வந்து அந்த ப்ரொசீஜரின் படி நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி அதை சால்வ் பண்ணி இறக்குவோம். இப்போ ஒரு பயணியை நான் ஒரு ஃப்ளைட்டுக்கு வரப்போகிறேன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கேப்டனாக வந்து இப்போ நான் இருக்க பயத்தோட வாரேன், இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பயத்தோட வரேன்னு சொன்னால் ஒரு கேப்டனை வந்து எனக்கு எப்படி நீங்கள் தைரியம் தருவீங்க? கண்டிப்பாக நம்பிக்கை தருவீங்க நீங்கள்? இப்போ பறக்கிறதுக்கு பயப்படுறவர்கள் கணவர் இருக்கிறார்கள். அவையில் உள்ள வரைக்கிலே சொல்லி நம்ம எங்களுக்கு பயமாக இருக்குது. சில பேர் வந்து மருந்துகள் பாவிட்டு வருவார்கள். இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரம் நாங்கள் அவையில் இன்வைட் பண்ணுவோம். கொக்பிட்டுக்குள்ளே உள்ளே வாங்கோ, இதில் இருங்கோ, கண்டிப்பாக வரலாம். நிலத்தில் கிரவுண்டில் நிற்கும் பொழுது வரலாம். அவர்கள் உள்ள வந்து எங்களோட பேசும் பொழுது அவர்கள் வந்து அவர்கள் ரிலாக்ஸ் ஆகிறது அப்படியே தெரியும். என்ன பிரச்சனை என்றால் நீங்கள் பின்னுக்கு இருக்கும்போது முன்னுக்கு என்ன நடக்குது என்று உங்களுக்கு தெரியாது. அதுதான் பயமாக இருக்கும் உங்களுக்கு. முன்னுக்கு என்ன செய்கிறார்கள், யார் இருக்கிறார்கள், எப்படி ஓடுறார்கள், ஒரு பயம் இருக்கும். அவர்கள் உள்ள வந்து பேசும் பொழுது அவர்கள் வந்து ஒரு கனெக்ஷன் ஏற்படும் பொழுது அவர்கள் வந்து ரிலாக்ஸாக இருப்பார்கள். இங்கே யார் இருக்கிறோம், நான் யார், அவர் யார், நான் 10-12,000 ஹவர்ஸ் பறந்திருக்கிறேன், இவர் 8,000 ஹவர்ஸ் பறந்திருக்கிறார், எதுக்கும் பயப்பட வேணாம் என்று நாங்கள் பேசும் பொழுது வந்து அவருக்கு வந்து ஆறுதலாக இருக்கும். ஒரு பயணியாக வந்து எனக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது ஒரு விமானத்தை பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்கு, அல்லாட்டி எனக்கான உரிமை என்ன இருக்குது ஒரு பயணியாக? இப்போ உரிமைகள் என்று நீங்கள் கேட்பது வந்து ஒரு ஏர்லைனை சார்ந்து நினைக்கிறேன். சார்ந்து அல்லது என்னுடைய இந்த பயணத்துக்கான ஒரு பாதுகாப்பு என்பது தான் எல்லாமே. சரியா? ஒரு விமானம், ஒரு பயணம், ஒரு ஏர்லைன், பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம். அது எங்களுடைய பயணிகளின் பாதுகாப்பு தான் முதல் இடம். அதுக்கு பிறகுதான் மிச்சம் எல்லாமே. நாங்கள் டைமுக்கு போகிறோமோ இல்லையோன்றதெல்லாம் 2வது 3வது பட்சம். ஸோ பயணியின் பாதுகாப்பு தான் நாங்கள் விமானிகள் சரி, எங்களுடைய ஏர்லைன் சரி, அதுக்கு தான் முதலிடம் எப்பவும் கொடுப்போம். ஆகவே நம்பி இப்போ இத்தனை 5 ஃப்ளைட் இருந்தாலும் தொடர்ச்சியாக நம்பி வரலாம் என்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் வச்சுக்கிறீங்க. இந்த நீங்கள் ஒரு கேப்டனாக இந்த நடந்த இந்த விடயங்கள், அது குறிப்பாக ஒரு டிசம்பர் மாதத்தில் ஒரு வருஷத்தில் 5 ஃப்ளைட் விபத்துக்குள்ளானதுன்றது வேறு விஷயம். ஆனால் ஒரு மாதத்துக்குள்ளே 5 ஃப்ளைட் விழுந்ததுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு நிகழ்வு. அதை வந்து ஒரு கேப்டனாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சிறிய கால நேரத்தில் வந்து பல இன்சிடென்ட் நடந்திருக்கு. இப்போ இது வந்து வேறு இடங்களில் நடந்திருக்கு, வேறு சூழ்நிலைகள் நடந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் என்று என்னால் சொல்ல முடியாது, விதி என்றும் சொல்லலாம். ஆனால் இப்போ சொல்லப்போனால் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்குரிய சான்ஸ் வந்து 1 in 1.2 மில்லியன். நீங்கள் அதே நேரம் ஒரு உயிருக்கு ஆபத்தான ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய ஒரு சான்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கலி பார்த்தீங்கன்னா 1 in 11 மில்லியன். ஸோ நீங்கள் 11 மில்லியன் தடவை பறந்தால்தான் உங்களுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நடக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வாகனத்தில் நீங்கள் பயணிக்கும் பொழுதோ அல்லது மோட்டார் பைக்கில் சைக்கிள் போகும் பொழுது நடக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இஸ் ஆக்சுவலி ஹையர். ஸோ பயணிப்பது வந்து விமான பயணம் என்ற வந்து எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சிறிய கால நேரத்தில் இது நடந்தது வந்து ஒரு சூழ்நிலை தான் ஒரு ஸோ எதுக்கும் பயப்படாமல் நம்பி வரலாம். மிக வடிவாக சொல்லியிருக்கிறீங்க. ஒரு விமான ஓட்டியாக வந்து நீங்கள் ஒரு பயணியோடு ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். அதாவது ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு பயணி வந்து உங்களுக்கு இடையூறாகவோ அல்லது ஏதோ ஒரு சிக்கலாக ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து நீங்கள் எப்படி அதை கையாண்ட நீங்கள் ஏதாவது ஒரு அனுபவத்தை சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. இப்போ நாங்கள் விமானியாக வந்து நாங்கள் பயணிகளுடன் ஒரு பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் வெளியில் வர்றதில்லை. நாங்கள் வந்து பணியாளர்கள் பார்த்துக்கொள்வார்கள். இருந்தாலும் வந்து அந்த சிச்சுவேஷன் கிரிட்டிக்கலாக இருந்தால் வந்து நாங்கள் வந்து டைவர்ஷன் பண்ணி வந்து எவ்வளவு குயிக்காக அந்த விமானத்தை நாங்கள் தரையில் இறக்க முடியும் இறக்கி அதுக்குரிய வேலைப்பாடுகள் நாங்கள் பார்த்துக்கிறீர்கள்.
நீங்கள் எத்தனை வருடங்கள் பயணித்து சொன்னீங்க? 17 வருஷம். 17 வருஷம். எத்தனை நாடுகள், எத்தனை பரப்புகள் செய்திருக்கிறீர்கள்? கணக்கே முதல் ஒரு 5-6 வண்டி இருப்பீங்களாகும், அதுக்கு பிறகு என்றதை விட்டாச்சு. உண்மைதான். தொடர்ந்து இந்த துறையிலேயே பயணிக்க விருப்பமா? எனக்கு இது ரொம்ப பிடித்த துறை. உண்மையை சொல்ல போனால் தொடர்ந்து நான் இந்த துறையில் தான் பயணிப்பேன். நல்லது. இப்போ இந்த விமானம் இது தொடர்பாக நாங்கள் நிறைய தெளிவும் நிறைய கேள்விகளும் அதை பற்றிய விளக்கங்களும் தந்துக்கிறீங்கள். அது தாண்டி விமலன் சூரியமூர்த்தியாக வந்து வேறு ஒரு சில திறமைகளும் உங்களிடம் இருக்குது. என்னோட அனுபவம் வந்து உங்களோட ஏற்பட்ட அந்த அனுபவத்தை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். இந்த சந்தர்ப்பம் மீண்டும் எப்போது வருமா தெரியாது. இலங்கையில் வந்து சுனாமி ஏற்பட்ட போது முதன்முறையாக நான் பாடல் ஒன்று எழுதினேன். அந்த என்னுடைய முதல் பாடலுக்கு இசையமைத்தவர் விமலன் சூரியமூர்த்தி. நினைவிருக்கா? அந்த வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. அதுவும் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில், ஒரு 2-3 நாளில் தான் அந்த பாடலை உருவாக்கினோம் இல்லையா? அதற்கு ஆதி அண்ணா அவர்கள் பாடியிருந்தார். ஆக அது மட்டுமே நீங்கள் இசையிலும் வந்து நிறைய ஒரு ஈடுபாடு கொண்டவர். அப்போ ஆரம்பத்தில் வந்து இளம்புயல் என்ற இசை குழுவிலையும் நீங்கள் பிரதான கீபோர்ட் கலைஞராக இருந்தீங்க. அந்த இசை ஆர்வம் அது எப்படி உருவானது, அது எப்படி இருக்கிறது இப்போது? இசை ஆர்வம் உருவாகினது வந்து உண்மையில் சொல்லப்போனால் வந்து குட்டி மாஸ்டர் நான் கீபோர்ட் பழக துவங்கினப்போ தான் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதே நேரம் இளம்புயல் என்ற ஒரு இசைக்குழு நாங்கள் செய்யணும் என்ற வந்து த ரூட்ஸ் இசைக்குழு அப்போ இதாக இருந்தது. ஸோ அதை பார்த்து எங்களுடைய யாழிசை. ஸோ அது ரெண்டையும் பார்த்து எங்களுக்கு ஒரு விருப்பம் வந்துட்டு சின்ன படியெல்லாம் நீங்களாம் சின்ன இளையவர்களாக இருந்தீர்கள். எஸ் ரூபன் போன்றவர்கள் எல்லாம் இருந்தார், விஜி எல்லாருமே கலைஞர்கள். இப்பவும் சின்னாங்கல்ல, எங்களை விட சின்னாங்கல்ல நீங்கள். ஆக அந்த இசை பயணத்தோடு மீண்டும் நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னதாகவும் ஒரு பாடல் செய்திருந்தோம், மாவீரர் நினைவு பாடல். அதுவும் மிக சிறப்பாக செய்திருந்தீங்கள் விமலன். ஆக அந்த இசையோடு பயணிக்கின்ற அனுபவம் இப்போதும் இருக்கா அல்லது அதை விட்டாச்சா? இல்லை, வீட்டில் இருக்கும் பொழுது ஃப்ரீ டைம் பியானோ பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதை விட்டு அப்படி இடையில எங்களை மாதிரி ஆர்வக்கோளர்கள் வந்தால் சில விஷயங்கள் செய்யலாம். அது மட்டுமன்றி இப்பொழுது நீங்கள் இசையின் தாண்டி இப்பொழுது ஒரு தொழிலதிபராகவும் இருக்கின்றீர்கள். பல உணவகங்களை உருவாக்கி 3 உணவகங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். அவை பல துறைகளில் உங்களை ஈடுபடுத்தி வருவதற்கு வாழ்த்துக்கள். என்னென்னு சொன்னால் இப்படியான விடயங்கள் எங்களுடைய இளையவர்களுக்கும் ஒரு முன்னோடியாக இருக்கும் விமலன். அதே போல் நீங்கள் விமான ஓட்டியாக இருந்து கொண்டும் எங்களுடைய தமிழ் இளைஞர்களுக்கும் நிறைய உதவிகளை செய்திருக்கிறீர்கள், அவர்களுக்கான வழிகாட்டல்களை செய்திருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களுடைய அந்த பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் உண்மையிலேயே நான் இன்று இந்த தகவலை உங்களை தந்திருந்தேன், இப்படி ஒரு சந்திப்பு செய்ய முடியுமென்று. அதுக்கு மிகுந்த ஒத்துழைப்போடு வந்து, ஏனென்றால் இந்த பறத்தல் என்பது வந்து வெளிநாட்டில் வசிக்கின்றவர்களுக்கு மிக ஒரு முக்கியமான விஷயம். கோடைகால விடுமுறைகளில் வந்து அடிக்கடி நிறைய நாடுகளுக்கு பயணிக்க வேண்டும். இப்பொழுது இருக்க சூழ்நிலை வந்து ஒரு பதட்ட நிலையை உருவாக்கின்றது. அதை ஒரு தெளிவுபடுத்தி உங்களை போன்ற அனுபவத்தோடு இருப்பவர்களோடு பேசினால் அதை பற்றிய மேலதிகமான தெளிவுகளை மக்களை வழங்கலாம் என்ற நோக்கம்தான் இந்த சந்திப்பில் நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் குறுகிய இடைவேளையில் நான் தந்த அறிவித்தலுக்கு ஒத்துழைத்து வந்து நிறைய விஷயங்களை உங்களோட பரிமாறிக்கொண்டமைக்கு நன்றி விமலன். உங்களுடைய இந்த பரப்பு மட்டுமன்றி இசையும் சரி உணவகங்களும் சரி சிறப்பாக நடைபெற தமிழ் முரசத்தின் சார்பிலும் நேர்கள் சார்பிலும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக இணைந்து கொள்வோம். இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக நாங்கள் ஆரம்பத்தில் செய்த அந்த பாடலை கேட்கலாம். நீண்ட வருஷங்களுக்கு பின்னால் நீங்கள் கேட்க நினைக்கின்றேன். அந்த வேலை நன்றி விமலன். மீண்டும் சந்திப்பும் உறவுகளை உங்களோடு இந்த பாடலோடு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம்.
நேர். சமகால அரசியல், வாழ்வியல், சமூகம் மற்றும் கலை பண்பாடு தொடர்பான ஒரு சந்திப்பு. தமிழ் முரசத்தின் நேருக்கு நேர்.